பிக் பாஸ் வீட்லேருந்து ரஞ்சித் அவர்களோட வீட்டுக்கு பேக் ஒண்ணு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன பேக்? அதில என்ன இருந்துச்சு? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ல கடந்த வாரம் வீட்ட விட்டு வெளிய ரஞ்சித் சார் அவர்கள் வெளியேறியிருந்தாரு. அண்ட் அவரோட வெளியேற்றம் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா, அந்த வாரம் முழுக்கவே ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வருது. அவர் இருந்திருந்தா இன்னும் சூப்பராவே இருந்திருக்கும். சடனா அவர் வெளிய போயிருக்குது அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்லேருந்து ரஞ்சித் சாரோட வீட்டுக்கு பேக் ஒண்ணு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த பேக்ல அவரோட துணிமணிகள் மற்றும் அவரோட இதர பொருட்கள்லாம் தான் இருந்திருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்கு போகும்போதே எல்லாருமே நெறைய துணிமணிகள் கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ நாள் இருக்க போறோம் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ எல்லா துணிமணிகளுமே கொண்டு போயிருப்பாங்க. அதே மாரி வீட்டுக்கு அவங்க கிளம்புறாங்க, எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னா, மொத்த துணிகளையும் அவங்களே கையோட எடுத்துட்டு வந்துர மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பொருள மட்டும் கையில எடுத்துட்டு வந்துருவாங்க. மிச்ச பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அதை எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு பேக் போட்டு, அந்த பேக்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படி ரஞ்சித் அவர்கள் எலிமினேட் ஆகி போகும்போது, ரொம்ப முக்கியமான பொருட்கள் மட்டும் தான் எடுத்துட்டு போயிருக்காரு. மிச்ச பொருட்கள் எல்லாமே பிக் பாஸ் வீட்லயே இருந்திருக்கு. அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பிக் பாஸ் குழுவினர் எடுத்து, அவருக்கு ஒரு பேக் போட்டு, பொதுவா எப்படின்னா, அவங்களுக்குன்னு நார்மலான ஒரு பேக்ல தான் அனுப்பி வைப்பாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு புதுமான பேக் வாங்கி, அந்த புதுசான பேக்ல இந்த துணிமணிகள் எல்லாத்தையுமே பத்திரமா அடுக்கி, அவரோட வீட்ல போய் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த ஒரு விஷயத்த சொன்னாராம். சாருக்கு வந்து நல்ல பெரிய பையா, புது பையா வாங்கிட்டு போங்க. அண்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கணும். எந்த ஒரு இடத்துலயும் சார் மனசு கோணிறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காராமா. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளிய வந்திருந்துச்சு. அண்ட் பிக் பாஸ் வீட்லேருந்து ரஞ்சித் அவர்களோட வீட்டுக்கு பேக் ஒண்ணு போயிருக்கு அப்படின்னு. அண்ட் இத பார்த்துட்டு நெறைய பேர் இது நார்மலா நடக்கிற விஷயம் தானே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே நார்மலா நடக்கிற விஷயம் தான். பட் புதுசா பேக் எல்லாம் வாங்கி அவங்களுக்காக தனியா குடுக்குறது அப்படிங்கிறது விஜய் சேதுபதி சார் சொல்லவும் நடக்குது அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சூர்யா அவர்களோட 44வது படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்பவே ரசிகர்கள் மத்தியில எகிற தொடங்கியிருக்கு. சூர்யா அவர்கள் கார்த்திக் சுப்புராஜோட இணைந்து சூர்யா 44 அப்படிங்கிற படம் பண்ணி வந்துட்டு இருந்தாரு. இந்த படம் ஆரம்பிச்ச வேகத்துக்கு படன்னு டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டாங்க. இந்த படத்தோட டைட்டில் மட்டும் ரிவீல் பண்ணாம இருந்தாங்க. கிறிஸ்மஸ் விருந்தா இந்த படத்தோட டைட்டில ரிவீல் பண்ண போறாங்களாமா. அண்ட் இந்த படம் கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல டைட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்போ இந்த படத்தோட டைட்டில் லீக் ஆகியிருக்கு. இந்த படத்துக்கு அநேகமா ஜானி அப்படின்னு பேர் வரும். அப்படி இல்லைனா கல்ட் அப்படிங்கிற மாதிரி பேர் வர காத்திருக்காமா. ஏற்கனவே இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதுல கல்ட் அப்படின்னா ஜானி அப்படிங்கிற மாதிரி வரும்போது கண்டிப்பா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வரும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த படம் லவ் ஸ்டோரியா இல்ல கேங்ஸ்டர் ஸ்டோரியா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. நிறைய பேர் லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யா அவர்கள் லவ் ஸ்டோரி பண்ணியும் ரொம்ப நாள் ஆச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருக்கா இல்லையா அப்படின்னு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.